வணக்கம். இது உரிமைக்குரல் கொண்டு வரும் இலங்கையின் இன்றைய நாளுக்கான தலைப்புச் செய்திகள். நாட்டில் இன்று சில மாவட்டங்களுக்கு அதிக வெப்பம், வெளியான முன்னெச்சரிக்கை. முச்சக்கர வண்டி ஓட்டுவதற்கான வயது வரம்பில் அதிரடி மாற்றம், அரசாங்கம் வெளியிட்டுள்ள தகவல். யாழ்ப்பாணத்தில் வீடுகளுக்குள் புகுந்து தொடர் திருட்டு, பிரதான சந்தேக நபர் உட்பட 3 கைது. அரச ஊழியர்களின் இடமாற்றம் தொடர்பில் வெளிவந்துள்ள புதிய சுற்றறிக்கை. குளவிக்கொட்டு தாக்குதலுக்கு இலக்காகி நபர் ஒருவர் உயிரிழப்பு. யாழ் நல்லூர் பகுதியில் கோர விபத்து, இளம் பொறியியலாளர் பரிதாப உயிரிழப்பு. தமிழர் பகுதியில் இடம்பெற்ற கோர விபத்தில் பறிபோன உயிர்கள், பெரும் சோகம். ரயிலுடன் முச்சக்கர வண்டி மோதி கோர விபத்து, ஒருவர் பலி. போலீஸ் அதிகாரிகளின் கடமைக்கு இடையூறு, 2 அதிகாரிகள் மீது தாக்குதல், பெண் உட்பட 3 கைது. அவையமது தலைப்புச் செய்திகள். இனி தொடர்பான விரிவான செய்திகளுக்குள் செல்லும் முன்னர் நீங்கள் எமது செய்தி சேவைக்கு புதியவர் என்றால் இப்போதைய எமது செய்தி தளத்தை சப்ஸ்கிரைப் செய்து இணைந்திருங்கள். இலங்கையின் பல பகுதிகளில் வெப்பநிலை அதிகரிக்கக்கூடிய சாத்தியம் காணப்படுவதால் வளிமண்டலவியல் திணைக்களம் பொதுமக்களுக்கு வெப்பமான வானிலை தொடர்பான எச்சரிக்கை அறிவித்தலை விடுத்துள்ளது. நேற்று பிற்பகல் 4 மணிக்கு வெளியிடப்பட்ட இந்த அறிவித்தல் இன்று பிற்பகல் 4 மணி வரை அமலில் இருக்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன்படி கிழக்கு மற்றும் வடமத்திய மாகாணங்களுடன் யாழ்ப்பாணம், கிளிநொச்சி, வவுனியா, முல்லைத்தீவு மற்றும் மொனராகலை ஆகிய மாவட்டங்களுக்கும் இந்த எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. குறித்த பகுதிகளில் சில இடங்களில் பகல் நேரங்களில் மனித உடலால் உணரப்படும் வெப்பநிலை அல்லது வெப்பச்சுட்டன் அவதானம் செலுத்த வேண்டிய மட்டத்திற்கு அதிகரிக்கக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எச்சரித்துள்ளது. இதனால் பொதுமக்கள் அதிக வெப்பத்திலிருந்து தங்களை பாதுகாத்துக் கொள்ள போதுமான அளவு நீரை அருந்துவதுடன் நேரடியாக சூரிய ஒளியில் நீண்ட நேரம் இருப்பதை தவிர்த்து தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. குறிப்பாக குழந்தைகள், முதியவர்கள் மற்றும் வெப்பத்தால் பாதிக்கப்படக்கூடியவர்கள் தொடர்பில் கூடுதல் கவனம் செலுத்துமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இலங்கையில் முச்சக்கர வண்டிகளை ஓட்டுவதற்கான குறைந்தபட்ச வயது எதிர்காலத்தில் 40 உயர்த்தப்படலாம் என தொழிற்கல்வி பிரதி அமைச்சர் நலின் ஹேவகே தெரிவித்துள்ளார். பாடசாலை கல்வியை நிறைவு செய்தவுடன் அதிகளவிலான இளைஞர்கள் முச்சக்கர வண்டி ஓட்டும் தொழிலில் ஈடுபடுவதை தடுக்கும் நோக்கிலேயே இந்த முன்மொழிவு முன்வைக்கப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். கல்வி மற்றும் தொழில் பயிற்சியின் ஊடாக நாட்டின் மனித வளத்தை மேம்படுத்துவதற்கு அரசாங்கம் முன்னுரிமை அளித்து வருவதாகவும் இதன் அடிப்படையில் கல்வித்துறையில் முக்கிய மாற்றங்களை ஏற்படுத்தும் வகையில் புதிய கல்வி சீர்திருத்தங்கள் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் பிரதி அமைச்சர் தெரிவித்துள்ளார். திறமையானதும் ஆற்றல் மிக்கதுமான இளம் தலைமுறையை உருவாக்குவதே நாட்டின் எதிர்கால வளர்ச்சிக்கு முக்கியமானது எனவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். நாட்டை வளர்ந்த தேசமாக மாற்றுவதற்கு மேம்பட்ட மனிதவளம் அவசியம் என்பதால் மனிதவள மேம்பாட்டை அரசாங்கம் தொடர்ந்தும் முன்னுரிமைப்படுத்தும் எனவும் நலின் ஹேவகே தெரிவித்துள்ளார். மேலும் நாட்டின் எதிர்காலம் பிள்ளைகளின் கைகளில் தங்கியுள்ளதால் கல்வித்துறையில் பாரிய மாற்றம் அவசியம் எனவும் அவர் வலியுறுத்தியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. யாழ்ப்பாணத்தில் பல்வேறு பகுதிகளில் வீடுகளுக்குள் புகுந்து திருட்டு சம்பவங்களில் ஈடுபட்டதாக சந்தேகிக்கப்படும் பிரதான சந்தேக நபர் உள்ளிட்ட 3 சாவகச்சேரி காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டுள்ளனர். கைது செய்யப்பட்டவர்களிடம் இருந்து சுமார் 1,75,00,000 ரூபாய் பெறுமதியிலான 43 பவுன் தங்க நகைகள் மீட்கப்பட்டுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். கடந்த மாதம் 9ஆம் தேதி சாவகச்சேரி நகர பகுதியில் உள்ள நகைக்கடை உரிமையாளரின் வீட்டில் இருந்து 17 பவுன் தங்க நகைகள் திருடப்பட்ட சம்பவம் தொடர்பில் காவல் நிலையத்தில் முறைப்பாடு பதிவு செய்யப்பட்டது. இதனையடுத்து சிசிடிவி கண்காணிப்பின் அடிப்படையில் சாவகச்சேரி காவல்துறையினர் விசாரணைகளை முன்னெடுத்தனர். இதன்போது கல்லுண்டாய் குடியேற்ற திட்டத்தை சேர்ந்த பிரதான சந்தேக நபர் யாழ்ப்பாணம் நகரில் வைத்து கைது செய்யப்பட்டுள்ளார். அவரிடம் மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளின் போது கோப்பாய் பகுதியை சேர்ந்த ஒருவர் மற்றும் ஊர்காவல்துறை பகுதியை சேர்ந்த பெண்ணொருவர் தொடர்பான தகவல்கள் காவல்துறையினருக்கு கிடைத்துள்ளன. மேலும் ஊர்காவல்துறையில் உள்ள வங்கி ஒன்றில் 43 பவுன் தங்க நகைகள் அடகு வைக்கப்பட்டிருந்தமை விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. இதனையடுத்து குறித்த நகைகளை காவல்துறையினர் மீட்டுள்ளனர். திருட்டு சம்பவத்திற்கு பிரதான சந்தேக நபருக்கு உதவியதாக கூறப்படும் ஊர்காவல்துறை பகுதியை சேர்ந்த பெண்ணும் காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டுள்ளார். கைது செய்யப்பட்ட 3 சாவகச்சேரி நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்ட நிலையில் அவர்களை எதிர்வரும் செப்டம்பர் மாதம் 4ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்குமாறு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை சாவகச்சேரி காவல்துறையினர் தொடர்ந்து முன்னெடுத்து வருகின்றமை குறிப்பிடத்தக்கது.
முகாமைத்துவ சேவை அதிகாரிகளின் அதி உயர்தர அதிகாரிகளுக்கான 2027 ஆண்டிற்கான வருடாந்த இடமாற்றங்களை நடைமுறைப்படுத்துவதற்கு அரச நிர்வாக மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி அமைச்சு நடவடிக்கை எடுத்துள்ளது. இதன்படி குறித்த வருடாந்த இடமாற்றங்கள் 2027 ஆண்டு ஜனவரி மாதம் 1ஆம் தேதி முதல் அமலுக்கு வரவுள்ளதாக அரச நிர்வாக சுற்றறிக்கையின் மூலம் அறிவிக்கப்பட்டுள்ளது. விருப்பமான சேவை நிலையத்தில் தொடர்ந்து 5 வருட சேவை காலத்தை நிறைவு செய்துள்ள அதிகாரிகள் கட்டாய இடமாற்றத்திற்கு உட்படுத்தப்பட உள்ளனர். அதேவேளை வேறு சேவை நிலையத்தில் 2 வருட சேவை காலத்தை பூர்த்தி செய்துள்ள அதிகாரிகளும் இடமாற்றத்திற்கு தகுதியுடையவர்களாக கருதப்படுவார்கள். 2027 ஆண்டிற்கான வருடாந்த இடமாற்றங்களுக்கு விண்ணப்பிக்க விரும்பும் அதிகாரிகள் இணைய வழி முறைமையின் ஊடாக தங்களது விண்ணப்பங்களை சமர்ப்பிக்க வேண்டும் என அமைச்சு அறிவுறுத்தியுள்ளது. மேலும் அதிகாரிகளின் அடிப்படை தகவல்கள், முன்னைய சேவை நிலையங்கள் மற்றும் சேவை காலம் உள்ளிட்ட அனைத்து விவரங்களும் முறையாகவும் துல்லியமாகவும் புதுப்பிக்கப்பட வேண்டும் எனவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. இதனிடையே 2026 ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 25ஆம் தேதி முதல் டிசம்பர் மாதம் 31ஆம் தேதி வரையிலான காலப்பகுதியில் இடைக்கால அல்லது வழக்கத்திற்கு மாறான இடமாற்றங்களுக்கான விண்ணப்பங்கள் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது எனவும் சுற்றறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வருடாந்த இடமாற்றங்கள் தொடர்பில் அதிகாரிகள் முன்வைக்கும் மேன்முறையீடுகள் அறிவிக்கப்பட்டுள்ள கால வரையறைக்குள் சமர்ப்பிக்கப்பட வேண்டும். குறிப்பாக இடமாற்ற கட்டளை கிடைத்த தேதியிலிருந்து 14 நாட்களுக்குள் அதற்கு எதிரான மேன்முறையீட்டை சமர்ப்பிக்க வேண்டும் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இதற்கமைய 2027 ஆண்டு ஜனவரி மாதம் 1ஆம் தேதி முதல் அமலுக்கு வரும் வருடாந்த இடமாற்ற நடைமுறையின் கீழ் அதிகாரிகளின் சேவை காலம், தற்போதைய சேவை நிலையம், இடமாற்றத்திற்கான தகுதி மற்றும் கோரிக்கைகள் உள்ளிட்ட பல்வேறு விடயங்கள் கவனத்தில் கொள்ளப்பட்டு இடமாற்றங்கள் மேற்கொள்ளப்பட உள்ளன. அனுராதபுரம் பழைய மிகுந்தலை வீதி கங்கபட மாவட்ட பகுதியில் குளவி தாக்குதலுக்கு இலக்கான ஒருவர் உயிரிழந்துள்ளார். பனை நுங்கு தேடுவதற்காக அனுராதபுரம் ஜேத்தவநாராயமுக்கு அருகில் உள்ள காட்டு பகுதிக்கு சென்ற போதே குறித்த நபர் குளவி தாக்குதலுக்கு உள்ளானதாக தெரிவிக்கப்படுகிறது. தாக்குதலுக்கு பின்னர் வீடு திரும்பிய அவர் அரசு வைத்தியசாலைக்கு செல்லாமல் தனியார் வைத்தியசாலை ஒன்றில் சிகிச்சை பெற்றுள்ளார். அங்கு அவருக்கு 2 ஊசிகள் செலுத்தப்பட்டதுடன் உட்கொள்ளும் மருந்துகளும் வழங்கப்பட்டு பின்னர் அவர் வீடு திரும்பியுள்ளார். எனினும் நேற்று அதிகாலை வீட்டிற்கு வெளியே வந்த அவரை வீட்டின் முன் கதவுக்கு அருகில் தரையில் விழுந்து கிடந்த நிலையில் குடும்பத்தினர் கண்டுள்ளனர். அப்போது அவர் ஏற்கனவே உயிரிழந்திருந்ததாக குடும்பத்தினர் தெரிவித்துள்ளனர். உயிரிழப்பிற்கான துல்லியமான காரணம் இதுவரை உறுதி செய்யப்படவில்லை. சம்பவம் தொடர்பில் அனுராதபுரம் போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. யாழ்ப்பாணம் நல்லூர் பகுதியில் இடம்பெற்ற வாகன விபத்தில் இளம் பொறியியலாளர் ஒருவர் உயிரிழந்துள்ளார். இந்த விபத்தில் யாழ்ப்பாணம் கரவட்டி கிழக்கை பூர்வீகமாகவும் வவனிக்குளத்தை வசிப்பிடமாகவும் கொண்ட பொறியியலாளர் கந்தசாமி கோகுலதாஸ் என்பவரே இவ்வாறு உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. விபத்து தொடர்பான மேலதிக விசாரணைகளை காவல்துறையினர் முன்னெடுத்து வருகின்றனர். மட்டக்களப்பு கோட்டை கல்லாறு பிரதான வீதியில் இடம்பெற்ற கோர உந்துருளி விபத்தில் 2 மாணவர்கள் உயிரிழந்துள்ளதுடன் மேலும் 5 காயமடைந்துள்ளனர். கோட்டை கல்லாறு கண்ணகியம்மன் ஆலயத்திற்கு அருகில் நேற்று முன்தினம் இரவு சுமார் 9:20 மணியளவில் இந்த விபத்து இடம்பெற்றுள்ளது. கோட்டை கல்லாறு பகுதியை சேர்ந்த 4 இளைஞர்கள் 2 உந்துருளிகளில் கல்முனை வீதி வழியாக பயணித்துக் கொண்டிருந்த போது 2 உந்துருளிகளும் ஒன்றுடன் ஒன்று மோதி விபத்துக்குள்ளாகியுள்ளது. இதன்போது கட்டுப்பாட்டை இழந்த ஒரு உந்துருளி வீதியை கடப்பதற்காக காத்திருந்த 3 மாணவர்கள் மீது மோதியதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். விபத்தில் காயமடைந்த 7 பேரும் உடனடியாக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் 18 வயதுடைய மாணவர் ஒருவர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்துள்ளார். அதேவேளை தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டிருந்த 17 வயதுடைய மற்றொரு மாணவர் சிகிச்சை பலனின்றி நேற்று காலை உயிரிழந்துள்ளார். மேலதிக வகுப்புகளை முடித்துவிட்டு வீடு திரும்பிக் கொண்டிருந்த போதே குறித்த மாணவர்கள் இந்த விபத்தில் சிக்கியுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. விபத்தில் காயமடைந்த மேலும் 2 சிறுவர்களும் 3 சிறுமிகளும் தொடர்ந்து மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். சம்பவம் தொடர்பில் மட்டக்களப்பு காவல்துறையினர் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர். அலுத்கம பகுதியில் இடம்பெற்ற போயிரத விபத்தில் ஒருவர் உயிரிழந்துள்ளதுடன் மேலும் ஒருவர் பலத்த காயமடைந்துள்ளார். நேற்று பிற்பகல் கடற்கரை பாதையின் அலுத்கம விகாரை ஒன்றுக்கு அருகிலுள்ள போயிரத கடவையில் இந்த விபத்து இடம்பெற்றுள்ளது. மருதானை போயிரத நிலையத்திலிருந்து பயணித்த சாகரிகா போயிரத்துடன் முச்சக்கர வண்டி ஒன்று மோதியதில் இந்த விபத்து நேர்ந்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். விபத்தில் முச்சக்கர வண்டியின் சாரதி சம்பவ இடத்திலேயே உயிரிழந்துள்ளதுடன் காயமடைந்த மற்ற நபர் மேலதிக சிகிச்சைக்காக நாகோட வைத்தியசாலையில் அனுமதி
அனுமதிக்கப்பட்டுள்ளார். இதேவேளை குறித்த போயிரத கடவையில் பாதுகாப்பு கதவுகள் இல்லாத நிலையில் சமிக்ஞை மற்றும் எச்சரிக்கை ஒலி அமைப்புகள் மட்டுமே காணப்படுவதாக பிரதேச மக்கள் தெரிவித்துள்ளனர். பாதுகாப்பு ஏற்பாடுகள் இல்லாத காரணத்தால் குறித்த பகுதியில் தொடர்ச்சியாக விபத்துக்கள் இடம்பெற்று வருவதாகவும் இதற்கு நிரந்தர தீர்வு வழங்கப்படவில்லை எனவும் குற்றம் சாட்டி பிரதேச மக்கள் போயிரத பாதையை மறித்து போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். இதன் காரணமாக கடற்கரை பாதையில் போயிரத போக்குவரத்து சில நேரம் கடுமையான பாதிப்பு ஏற்பட்டுள்ளது. பின்னர் சம்பவ இடத்திற்கு சென்ற போலீசார் போயிரத திணைக்கள அதிகாரிகளுடன் கலந்துரையாடி உரிய தீர்வை பெற்றுத்தருவதாக உறுதியளித்ததை தொடர்ந்து பிரதேச மக்கள் போராட்டத்தை கைவிட்டுள்ளனர். இதனையடுத்து தற்போது குறித்த போயிரத பாதையில் போக்குவரத்து வளமைக்கு திரும்பியுள்ளதாக கூறப்படுகிறது. கொழும்பு ஹங்வெல்ல பென்சல வீதி பகுதியில் சோதனை நடவடிக்கையில் ஈடுபட்டிருந்த போலீஸ் அதிகாரிகளின் கடமைக்கு இடையூறு விளைவித்ததுடன் 2 அதிகாரிகளை தாக்கி காயப்படுத்தியதாக கூறப்படும் பெண்ணொருவர் உட்பட 3 கைது செய்யப்பட்டுள்ளனர். ஹங்வெல்ல போலீஸ் நிலையத்தை சேர்ந்த அதிகாரிகள் குழு ஒன்று சட்டவிரோத மதுபானம் தொடர்பான நடவடிக்கைக்காக குறித்த வீட்டை சோதனையிட சென்ற போதே இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது. இதன்போது சந்தேக நபர்கள் போலீசாரின் கடமைகளுக்கு இடையூறு விளைவித்ததுடன் 2 போலீஸ் அதிகாரிகளை தாக்கி காயப்படுத்தியதாக போலீசார் தெரிவித்தனர். சம்பவம் தொடர்பில் கடமைக்கு இடையூறு விளைவித்தல், அரசாங்க அதிகாரியின் உத்தரவுகளை மீறுதல் மற்றும் கூர்மையான ஆயுதத்தால் வெட்டி காயப்படுத்துதல் உள்ளிட்ட குற்றச்சாட்டுகளின் கீழ் 3 கைது செய்யப்பட்டுள்ளனர். இவ்வேளை கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்களில் ஒருவர் தன்னை போலீஸ் அதிகாரிகள் தாக்கியதாக குற்றம் சுமத்தியுள்ளார். தனக்கு மருத்துவ சிகிச்சை தேவை என அவர் தெரிவித்ததை தொடர்ந்து ஹோமாகம வைத்தியசாலையில் போலீஸ் பாதுகாப்புடன் அவர் சிகிச்சை பெற்று வருவதாக கூறப்படுகிறது. அவரது உடல்நிலை கவலைக்கிடமாக இல்லை என வைத்தியசாலை தகவல்கள் தெரிவிக்கின்றன. சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை ஹங்வெல்லை காவல்துறையினர் தொடர்ந்து முன்னெடுத்து வருகின்றனர். இத்துடன் இன்றைய தலைப்புச் செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்தும் உரிமை குரலோடு இணைந்திருங்கள். வணக்கம்.